ப்ரோ எனக்கு இன்னைக்கு ஆனா எபிசோட் பார்க்கும்போது ஜாக்லின் ஃபீல் பண்ணது கரெக்ட்ன்னு தான் தோணுச்சு ப்ரோ. என்ன அது ஃபீல்னா? இல்ல ப்ரோ, இப்ப அவங்க வந்துட்டு சொன்னாங்கல்ல, இந்த ரீசன் என்ன நாமினேட் பண்றது ஓகே, என் ப்ளே சரியில்ல, நான் மேனிபுலேட் பண்றேன். என்ன வேணா சொல்லி நான் நாமினேட் பண்ணியிருக்கட்டும். நான் சப்போர்ட்டுக்கே கூப்பிடல. இவங்க வந்து சப்போர்ட்டுக்கு நின்னுட்டு என்ன வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றது கரெக்ட் தானே ப்ரோ? இது வந்து சௌந்தர்யாவோட மிஸ்டேக் தானே? அஃப்கோர்ஸ் நானும் அதை தான் சொன்னேன். இன்னைக்கு நான் ஃபுல்லா சௌந்தர்யா நெகட்டிவா தான் பேசினேன். ஏன்னா காரணம், அவங்க வந்து உங்களை கூப்பிடல. வந்து நீங்க வந்து என் பின்னாடி நில்லுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஜாக் வந்து கூப்பிடல. யார் வேணா ஆப்வியஸா போய் வந்து நிக்கலாம், ஜாக் வந்து யார் வேணா போய் நிக்கலாம். ஆமா. நின்னதுக்கு அப்புறமேட்டு நீ வந்து கோச்சிப்ப, அதனாலதான் நான் வந்து நின்னேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா ப்ரோ. நான் எனக்கும் உங்களுக்கு நீங்க இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹிண்ட் உங்களுக்கு வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஹிண்ட் வந்ததுக்கு ஆமா. அப்புறமேட்டு நீங்க இண்டிவிஜுவல் கேம் நீங்க விளையாடணும், நீங்க எங்க வேணா போய் நிக்கலாம். அந்த டைம்ல நீ கோச்சிப்ப, அதனாலதான் நான் வந்து நின்னேன் அப்படின்னு சொன்னது வந்து அந்த சனிக்கிழமை கொடுத்த அட்வைஸுக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஆமா ப்ரோ. அஸ்ரம் பாய் எனக்கும் அப்படிதான் கோச்சிக்காதீங்க. feel ஆச்சு. சார் நீங்க சொல்லுங்க சார், வாட் இஸ் யுவர் ஹிமத் வியூ பாய் ஆன் ஜாக் வெர்சஸ் முத்து? இல்லைங்க, ஜாக் வந்து ஜெஃப் சப்போர்ட் பண்ணலன்ட்டு யார்கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சௌந்தர்யா அங்க பக்கத்துல இருந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் பார்க்கல அதை, எனக்கு லைவ்ல யாரோ சொன்னாங்க. ஸோ அதனாலதான் அப்படின்ட்டு. அப்ப அது டைரக்டா சொல்லியிருக்கலாமே சௌந்தர்யா அப்படின்னு தோணுச்சு, அது உண்மையா இருந்தா. யா கரெக்ட், டைரக்டா பேசியிருந்திருக்கலாம். இல்லைங்க, நீங்க ஒன் ஹவர்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே பாருங்களேன். அங்க வந்து ஒருத்தவங்க வர்றதுக்கு முன்னாடி ஷி வாஸ் லைக் அப்படியே அந்த மவுத் அப்படியே கீழே போய் ஒரு மாதிரி ரொம்ப மூஞ்சிய இல்லைங்க, சோகமா 24 வச்சுக்கிட்ட மாதிரி ஹவர்ஸ் இருந்தாங்க. பார்த்தேங்க. ரொம்ப நேரம் பண்ணலாமா ரொம்ப வேணாமா நேரம் போச்சு. பண்ணலாமா வேணாமா அண்ட் ஷி ரொம்ப வாஸ் நேரம். ஸோ ஷி வாஸ் லைக் அந்த அந்த சொல்றாங்க தெரியுமா, மூஞ்சில வந்து ஒரு மாதிரி காட்டுற உனக்கு அந்த இடத்துல வந்து என்னால வந்து முன்னாடி வர முடியல, அந்த மாதிரி உன்னை விட்டு அங்க மாதிரி நிக்க முடியலன்றது வந்து தட் வாஸ் ஆக்சுவலி ட்ரூ. அவங்க ஃபேஸ் அந்த ஒரு பிக்சரை நான் அனுப்பிச்சிக்கிறேன் ப்ரோ, அதை பாருங்க. அதுல வந்து ஃபேஸ் வந்து அப்படி கீழே போயிருக்கும். அது வந்து சவுண்ட் வந்து நின்னதுக்கு அப்புறமும் கூட அது. ஸோ அதுக்கு பிஃபோர் தட் ஷி வாஸ் ஆக்சுவலி ஒரு மாதிரி இருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப சோகமா இருக்க மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ விச் ஆக்சுவலி நீங்க சொன்னது மாதிரி தான் அது. இது இப்போ வந்து இந்த இந்த இடத்துல வந்து நீ மாறி நின்னா அவர் ரியாக்ஷன் என்ன இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. இமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி தான் அது. ஓகே. ஷாத்ரி விலாக்ஸ் வேற ஏதாவது நீங்க பேசணுமா ஷாத்? ஆனா இன்னைக்கு எனக்கு பார்த்தப்போ சுரேஷ் தாத்தா இருக்காருன்னு சொல்லி சொல்லல. இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது உண்மையாலுமே இந்த சப்போர்ட்டிங் டாஸ்க்ன்னு வந்தோடனே எனக்கு வந்து கேபிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி நின்னதுதான் ஞாபகம் வந்துச்சு. அது வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும் சொல்லி நீங்க நின்னீங்க. ஆனா இன்னைக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா எபிசோட் பார்க்கல, 24x7 நான் பார்த்தேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆயிருச்சுன்னா, இது வந்து விஷால் ஜெயிக்கணும், அதனால இவங்க மத்தவங்க யாருமே ஜெயிக்க கூடாது, அந்த மாதிரி போய் பண்ண மாதிரி இருந்துருச்சு. அது கேம்ல ஓகே தான்மா. அது ஒருத்தருக்கு ஜெயிக்கிறதுக்காக நின்றா அடுத்தவங்க தோத்து தான் போவாங்க. பட் ஜாக் வந்து இந்த அனௌன்ஸ் பண்ண உடனே சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு ஃப்ரீலான்சர், யாருக்கு வேணா சப்போர்ட் பண்றேன்னாங்க. அது எவ்வளவு பேர் கவனிச்சிங்க? சவுண்ட் சாரி சவுண்ட். ஆமா. ஆனா அவங்க அப்படி சொல்லி விஷாலுக்கே சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஜாக்குக்கு வந்து நின்னு அவங்கள நாமினேஷன்ல இப்படி சொன்னது எனக்குமே வந்து சுத்தமா செட் ஆகல. அதுதானே கடைசியில சொல்றாங்க, சவுண்ட் இது சொல்றாங்களே, ஜாக்லின் சொல்றாங்களே, இதுக்கு நீ அங்கேயே போய் நின்றுருக்கலாமே, ஏன் என் பக்கத்துல நின்னு கேள்வி கேட்டாங்களே லாஸ்ட்ல எண்ட் ஆஃப் தி எபிசோட்ல. ஆமா, ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் சவுண்டுக்கு புரியவே இல்ல. அப்போ ஜாக் பண்ணத தப்புன்னு அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து தான் வந்து ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. கரெக்ட். அது வந்து ஜாக் பண்றாங்கன்னு இவங்க சொல்றது தான் கொஞ்சம் இதா இருக்கு. ஆக்சுவலி 2 பேருமே நல்லா தான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. சொன்ன மொமெண்ட்டுக்கு ஜாக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகி அழுதது எல்லாமே ஃபேக்ட். பட் ஒன்ஸ் இது கேம்னு கண்டிப்பா ஜாக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சௌந்தர்யா கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஜாக் தெரியுது. ஸோ ஜாக் வந்து அதுக்கு கவுண்டர் கேம் விளையாடுறாங்க, அவ்வளவுதான். எல்லாமே கேம் தான். இமாத் ப்ரோ, ஆக்சுவலா ஜாக் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க வந்து யாராவது ஒரு ஆள் தப்பு சொல்லிட்டா போதும், அப்படியே ஹைனா மாரி கட்சி சேர்த்துட்டு வருவாங்க. இது ஆரம்பத்துலேருந்து இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஏதோ கர்மா பூங்கறாங்க மாரி கடைசியில சௌந்தர்யா கொடுத்தே ஒரு லெசன் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா ராணுவ ஒருத்தர் சொல்லுவார்ல, உங்க கிட்ட இந்த ஒரு மாதிரியா கண்ணாமண்ணான்னு போகுதுண்டு. அது அப்படித்தான். இன்னைக்கு வந்து சௌந்தர்யாவே ஆக்சுவலா நீ ஏன் வந்து ஏன் கூட நின்றா நீ வந்து முத்து கூட நின்றுருந்தாக்கா கேம் ஈவனா வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே சுத்தி விட பார்த்தாங்க.
அதுதான் ஆக்சுவலா ஜாக்லின். அது கரெக்டா தான் இப்போ பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன் நான். இப்பதான் கேமே ஈவன் ஆகும் இப்போ. ஆனா இன்னைக்கு முத்து கூட ஒண்ணு பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, ஆக்சுவலா அவர் வந்து ஜாக்குக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு வந்தாரு. வந்துட்டு கடைசியில வந்து எல்லாம் ரிவர்ஸ் ஆனோனே, நான் யாருக்குமே சப்போர்ட் கிடையாது. நான் என்னோட கேம் தான் ப்ளே பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே உல்டாவாயிட்டாரு. ஆக்சுவலா அவருமே நெறைய இடத்துல வந்துட்டு மாத்தி பேச தான் செய்றாரு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஷாத்ரி ரிலாக்ஸ். சுந்தரம் இருக்கீங்களா? சுந்தரம் அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சுந்தரம் இருக்கீங்களா? ஓகே, சுந்தரம் கிளிச் போல இருக்கு. யசோதரன் இருக்கீங்களா? வணக்கம் ப்ரோ. வணக்கம். இமாத் ப்ரோ ஹாய். ஹரி ப்ரோ ஹாய். நான் ஃபஸ்ட் டைம் கதைக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்களை இதுலேருந்து. ஓகே, உங்களோட ரிவ்யூ நடுவில் பார்க்குறேன் நான். பட் இப்போ கதைச்சிட்டு இருந்தால ரசிகன் ப்ரோ சொன்னவர் ஜாக்லின் பேஸ் வந்து எமோஷனலாக இருந்தேன்னு சொல்லி. பட் நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஜாக்லின் வந்து சொல்லுவா பவி அண்ட் தீபக்கா நான் வந்ததை எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதனால தான் எமோஷனலாக இருந்தேன். ஸோ அவர் போங்க கதைச்சிட்டு இருக்கார். சாரி ப்ரோ, என்னது எனக்கு கரெக்டாக அது கடைசி இது புரியல, கொஞ்சம் என்னோட ரிப்பீட் பண்ண முடியுமா? ஜாக்லின் சொல்லுவாங்க பவி அண்ட் தீபக் அண்ணா வந்தது தான் தனக்கு எமோஷனலாக இருந்தேன்னு சொல்லி. ஆக்கள் வரையிலேன்னு சொல்லி எமோஷனலாக இருந்தேன்னு சொல்லலை. நீங்கள் லைவ் ஒழுங்காக பார்த்தீங்களோ தெரியல, ஆனால் நான் பார்த்தேன். நானும் 24 hours தாங்க பார்த்தேன். she doesn't need to say it, okay? அவங்க மூஞ்சி வச்ச இந்த facial expression அதே that மாதிரி speaks a நீங்கள் lot. பேசல எக்ஸ்பிரஷன் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை தானே. இல்லை அது இல்லங்க, நார்மலாக let me post that. நார்மலாக இருந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல தான் எனக்கு பண்ணிருக்கேன். the expression was, see, இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல போய் நிக்கிறாங்க சரியா, அங்க மேல இப்ப போஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க, this is the commentsல போட்டிருக்கேன். நான் ஃபுல்லாக லைவ் இந்த பார்த்தேன். எக்ஸ்பிரஷன்ல தான் வந்து she was actually standing. நீங்க லைவ் எல்லா பாத்தீங்க, ஓகே. எல்லா எக்ஸ்பிரஷனுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. about everyone's context. அங்க எக்ஸ்பிரஷனை பாருங்க. Jack was going and standing in front of the plasma with this expression on her face before anyone even came close to her. கொஞ்சம் வந்து தமிழ்ல தீபக் வர்றாரு, பவித்ரா வர்றாருலாம் அப்புறம். This is the expression that she kept when she was standing in front of it. Do you really think sound would feel not feel bad? இல்ல நீங்க பாருங்க போட்டோல. இல்ல அது அவரோட பெர்செப்ஷன் ரசிகன், அவருக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. நம்மளுக்கு அது மாதிரி தெரிஞ்சிருக்கு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த மாதிரி போய் உங்க ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சுட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க அப்படின்னா, you would obviously feel obligated to go and stand next to her. அந்த எக்ஸ்பிரஷன் வரக்கு முதலே சௌந்தர்யா எழும்பி போயிட்டாங்களே, நீங்க அதை கவனிக்கலையா? உடனே நினைச்சு போலங்க. she was waiting. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொன்னாங்கன்னா, I am a freelancer, நான் யாருக்கு வேணா நீ போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இருக்கு 24 hours அதெல்லாம் வந்துச்சு. 1 hour அது எல்லாமே கட் ஆயிடுச்சு. I can even get you the full video if you want. எல்லாமே இருக்கு அதுல. ஏன்னா வந்து this is actually what happened. அவங்க வந்து இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கும்போது obviously as a friend, இப்ப பாருங்க, நானே என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு போய் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து மிச்சவங்கிட்ட போக எனக்கு மனசு வராது. அச்சோ இவ என்ன இப்ப நிக்கிறான்ற மாதிரி தான் தோணும் எனக்கு. எனக்கு பார்க்க அப்படி தெரியவே இல்லை. மேபி அவங்க சவுண்டோட இதாக இருக்கலாம். பட் நார்மலாகவே பார்க்குற டைம் எல்லாம் ஜாக்லின் எக்ஸ்பிரஷன் அப்படி தான் இருக்கும். அவ்வளோத்துக்கு இதாக இருக்காது. சவுண்ட் சைலண்டாக நீ கேட்க அதே மாதிரி தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே ப்ரோ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா ப்ரோ? கதைக்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா யசோதரன்? இல்லை நான் உங்களோட ரிவ்யூ எல்லாம் பார்க்குறேன்னா எல்லாம் நேச்சுரலாக தான் இதாக இருக்கிறது. தேங்க்யூ. நன்றி யசோதரன். தேங்க்யூ. அனுராதா மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, சொல்லுங்க. சாரி, திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு தமிழ் டிவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். ஸ்ருத்திகா வந்து இதில் இருக்காங்க நாமினேஷனில். திஸ் 4 weeks இஸ் வெரி க்ரூஷியல். நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓட்டிங் எப்படி பண்ணணும் உங்களோட இதில். ப்ளீஸ் டூ ஓட் ஃபார் ஹர். அங்கே ஹிந்தி குரூப்பில், ஸ்மால் ஹிந்தி குரூப்பில் நான் இருக்கேன். அவங்க தமிழ் ஸ்பேஸ்லலாம் போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை நம்பி நான் எல்லா குரூப்லேயும் போகிறேன், கேட்குறேன். அதுக்கு தான் வந்தேன். ப்ளீஸ் டூ ஓட் ஃபார் ஹர். ஜஸ்ட் 1 vote a day ஜியோ சினிமா ஆப்பில். தேங்க்யூ. சுரேஷ் சார், யார் நாமினேட் பண்ணாங்க அவங்கள? இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு எபிசோட் பார்க்கல. அவங்க வந்து போய் தப்பா நாமினேட் பண்ணிடுறாங்க ஒருத்தரை, விவியன். தட் ரீசன் வாஸ் ராங். ஏன்னா ஷீ டசன்ட் நோ. விவியனோட அம்மா வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க சில்பா பத்தி. ஸோ அதில் ஷீ டுக். அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலே ப்ராப்ளம் வருன்றதுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். நான் ஆக்சுவலி 2 நாள் அந்த ட்ரெண்ட்ல பிஸியா இருந்ததுனால எபிசோட்ஸ் எதுவுமே பார்க்காம, நேற்று ட்ரெண்ட் பார்த்துருப்பீங்க.
அரௌண்ட் 83K ட்ரெண்ட் பண்ணோம். ஸோ ஃபுல் எபிசோட்ஸ்லாம் நாங்கள் ஒன்றுமே பார்க்கல. இனிமேல் தான் நான் ரிவ்யூ பார்க்கணும். பட் டில் லாஸ்ட் வீக், அதாவது நேற்று நடந்தது என்னன்னு தெரியாது, அது வெளியும் ஷி வாஸ் பிளேயிங் ரியலி குட் ஒன்லி. பட் 1 or 2 மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன். பட் நம்ம பொண்ணு அங்கே போயிட்டு நல்லா விளாடுறாங்க. ப்ளஸ் ரொம்ப அங்கே ஆல்ரெடி மேட் ஃபேன் பேஸ் ஹியூஜாக இருக்குது. அங்கே நிறைய பேர் 4 மென்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங்கர் மென்ஸ். ஸோ அங்கே இவங்களுக்கு கொஞ்சம் டஃப் ஃபைட். ஃபேமிலி வீக் வெளியும் அர்ஜுன் சார் உள்ள வர வழியும் அந்த மாதிரி ஒன்று புஷ் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் ட்ரைங் ஹார்டர். நம்ம பொண்ணு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். டெஃபினட்டா டெஃபினட்டா தேங்க்யூ ஸோ என் மச் ஃப்ரெண்டோட எவ்ரிவன். கிராண்ட் டாட்டர் அதுவும் ஒன்று இருக்கு. டெஃபினட்டா ஓ ஸோ ஸ்வீட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரிவன். ப்ளீஸ் டூ ஷோர் ரிமெம்பர் மக்களே, எவ்ரி டே கொஞ்சம் யாரெல்லாம் இங்கே சொல்லுங்க. இருக்கீங்களோ ஸ்ருத்திகாக்கு ஓட் பண்ணோம் அப்படின்னா ஜியோ ஆப்பில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ருத்திகாக்கு ஓட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஃபீல் எஸ் யூ கேன் ஓட் அப்படின்னா நீங்கள் ஜியோ போங்க, போயிட்டு ஸ்ருத்திகாக்கு ஒரு ஓட் பண்ணிட்டு வாங்க. ஸோ லெட் ஹர் பி பேக் வித் த கப் அப்படிங்கிறது தான் நம்ம யூனிவர்சல் ஸ்கின் சார்பாகவும் நம்ம கேட்டுக்கிறோம். அண்டு தாத்தா டாக்ஸ் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ அனுராதா. மச். தேங்க்யூ அனுராதா. தேங்க்யூ அனுராதா. ஓகே, தேங்க்யூ. சுந்தரம் இருக்கீங்களா? உங்களுக்கு கிளிச் வந்துருச்சா? உங்களுக்கு பேச முடியுமா? உங்களுக்கு இல்ல. பிரசன்னா நாயர் இருக்கீங்களா? Hi, Hari. Yes, I'm here. யா, சொல்லுங்க. Okay. I was on listen. It's the first time I'm talking. Someone was talking about Jack's face reaction and also, So I'm just curious. இப்போ ஒரு 70 நாள் அவங்க அந்த வீட்ல இருக்காங்க. They have created a bond. So ஒரு டாஸ்க் வரப்போ when she's seeing that no one is supporting her, கண்டிப்பா அந்த பெயின் இருக்கும். The same applies to Muthu. So if her face reaction change, it doesn't mean that she's seeking sympathy. So நிறைய பேர் அந்த அந்த அவங்களோட இமோஷனலோட ஃபேஸ் ரியாக்ஷன் some people are sometimes ரூடா இருக்கிறப்ப ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். Sometimes when they feel like no one supporting change ஆகுறது வச்சு some people are just going towards the sympathy side. Like இவங்க வரணும். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிக் பாஸ்ல இருக்கேன்னா எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தா I might have an expectation that they might support me, but that doesn't mean they have to support, right? So some speakers, when they speak here, I see like it's been diverting. So I don't know whether என்னோட புரிதல் தான் வேறையா இல்ல am I seeing the different perspective ஆன்னு எனக்கு தெரியல. So if I'm wrong, I'm sorry, but I thought of sharing this. Thank you. எவ்ரிபடிஸ் பெர்ஸ்பெக்டிவ் வில் டிஃபர் இல்ல. ஸோ இட்ஸ் ஓகே. இஸ் நத்திங் ராங். எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்க முடியுங்களா ஷோவா? இட்ஸ் ஓகே. இட்ஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளோதான். ஹரி, நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் யாரும் இல்ல. இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க. கிளிச் நல்லா போயிட்டாங்க. சிவா இருக்காரு, பேச மாட்டாரா என்ன? ஸ்னூபி, ஷரண், மேலோயா, மதி அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. மதி இருக்கீங்களா? நான் ஆக்சுவலாக உங்களை லைவ் சாரி லேட் நான் இன்னும் பார்க்கல. இனிமேல் தான் பார்க்கணும். நீங்கள் பேசியிருப்பீங்க. இருந்தாலும் என்னோட கொஷின் வந்து இந்த மஞ்சரி ஆப்ஜெக்ட் பண்ணாங்கல்ல கிச்சன் இன்சார்ஜ், ஹவு டு யூ see that? ஸ்மார்ட் மூவ் ஆர்? அந்த கிச்சன் இன்சார்ஜா? எஸ். ஏன்டா அந்த மூணு கத்தி கொடுத்துருக்கிறதே ஒரு கத்தி எடுத்து நான் உனக்கு ஷோரூம்னு தான் கொடுத்துருக்காங்க. நீ என்னையே கொண்டு போய் அசிஸ்டண்டாக போட்டேன்னா இதெல்லாம் எப்படி நான் பார்க்குறது அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட்டை நான் பார்த்தேன். பிகாஸ் ஷீ இஸ் பிளேயிங். ஓகே, அவங்களுக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ், ஷி வாண்ட் யூட்டிலைஸ் இட். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், ஷி வில் டூ இட். கண்டிப்பாக ஒரு கத்தி அதில் வந்து மஞ்சரிக்கு தான். At the same time, it was also a clever move by Vishal. யாரு பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்கள இன்சார்ஜா போடலாம் ட்ரை பண்ணது. ஆமா, பல்பு வாங்கிட்டாரு, அதேதான். அது ஏன்னா ஒரு விஷயம். மஞ்சரி வந்து எப்பயுமே கிச்சன் சைட்ல தான் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்குவாங்க. ஓகேவா? அது உருவாக்குறாங்களா உருவாக்குன பிரச்சனைல இவங்க போறாங்களோ, வாட் எவர் இட் இஸ், அவங்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஏரியா சார்ந்துதான் வருது. அந்த பாலாக இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பிரெட் ஆம்லேட் வந்து அந்த பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிச்சன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு.
அப்போ ஆப்வியஸ்லி வந்து மஞ்சரி வந்து நீங்க அசிஸ்டண்டா போட்டீங்கன்னா அப்போ மஞ்சரி வந்து அதுக்காகவே அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி போயிடும்ல. அது அவங்களுக்கு பிடிக்கல. பிகாஸ் ஷி டோன்ட் வாண்ட் டு விஷால் டு பி கேப்டன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க போய் நின்னது முத்துக்குமரன் சைடில் தான் இப்போ நின்னாங்க. இப்போ விஷால் ஆயிட்டாரு கேப்டன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஷி வில் யூட்டிலைஸ் திஸ் நைஃப் டெஃபினெட்லி. சூப்பர். எங்க சார் வெளில போயிட்டா வந்துட்டாரா? இல்ல வரல சார், வரல. யோகிக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர். வந்துட்டாரா? வந்துட்டார் சுரேஷ் சார் வந்துட்டார். ஓகே ஓகே. சிவா, ஹாய் சிவா. சிவா வந்திருக்காரா? ஆமா, வின் சிவா. சுரேஷ் சார் சொல்லுங்க. மஞ்சரி அசிஸ்டன்ட் ஏன் ஆகல? அவர் மாஸ்டர் பிளான் போட்டார். இந்த அம்மா தான் முதல்ல போய் வெட்டும் பொறிக்கும், ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கும். ஒரு கேரட்டுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிச்சு பாருங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சூப்பரா அவர் வந்து மாஸ்டர் கேம் விளையாடினாரு. அவங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் கேமை விளையாட்டாங்க, திரும்பி இருக்க மாட்டேன்னு சொல்லி. ஆமா, அது சூப்பர் இல்ல மூவ். அந்த ரெண்டு பேருமே விஷயத்தெல்லாம் எனக்கு ஆக்சுவலா மஞ்சரி சூப்பரா விளையாடுறாங்க. ஆக்சுவலி சூப்பரா பயங்கரமா விளையாடினாங்க. பாயிண்ட் யூஸ் பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்டூபிட் பண்ணி. திங்ஸ்க்கு இந்த பால் அவங்களுக்கு பால் ஆகாது. கேரட்டு அது எவ்வளோ நேரம் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் சேவ் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணார் தீபக். இவர் முத்து கொஞ்சம் அண்ட் ஜாக்கு. இவர் தான் அவர் சொதப்பிடுவாரோன்னு நினைச்சேன். அவர் பேர் ரயன். பரவாயில்ல, கணக்கு ஒழுங்கா போட்டார். கணக்கு பண்ணி பழக்கமா இருக்கும் போல இருக்கு, தெரியல. சிவா சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஹரி. ஏங்க கலரம் எது இன்னைக்கு கலவரம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது இமாதுக்கு தான் தெரியும், அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்ட்ட கேக்குறீங்க? இல்ல தீபக்லாம் வெளில போல சிவா. பி ஹாப்பி. இல்ல அது கிளப்பி விட்டுருக்காங்க, தெரியும் பார்த்தேன். ஆமா ஏங்க வருஷம் ஒண்ணு வந்துருமே. அது நான் தான் உங்ககிட்ட அந்த போன சீசன்லயே கேட்டிருக்கேன், இப்படியா வெளில நிறைய பேர் போயிட்டாங்களே. கேட்டாங்க, அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு எவனோ கிளப்பி விடுறான், அது எதுக்கு நாம போய் ரிப்ளை பண்ணிக்கிட்டு. கரெக்ட். தீபக்லாம் போல. அண்ட் தீபக் ஆல்ரெடி எனர்ஜியா இருக்காரு. அவரு வேற, அவர் எப்படி வெளில போவாரு? வாக் அவுட்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்காரு அவரு. எப்படி அவர் அப்படி இருக்காரு, எப்படி வாக் அவுட் பண்ணுவாரு? ஏன்னா அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு. கரெக்ட். ஸோ ஹி மேட் எக்ஸ்பர்ட்ல, ஐ மீன் சாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல ஃபேமிலியில். ஆமா, ஃபேமிலி வரணும்ல. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு கோல்டன் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க அப்படி ஸ்டேஜ்ல வந்து அவங்க ஃபேமிலி இது எல்லாம் காட்டுறது இருக்கிறது. ஆமா எஸ். அது நீங்க சொன்ன மாதிரியே ஆயிடுச்சுமா. அது இவங்க வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சமாதானம் ஆயிட்டாங்க போலயே பயங்கரமா கடைசியில. இல்ல ஆமா, நான் அதான் சொல்றேன்ல, சும்மா அவங்க சண்டையை வச்சுக்கிட்டு வெளியில தான் 1008 பேசுவாங்க. அவங்க எல்லாம் ஒன்னும் சேர்ந்துருவாங்க. இப்போ போன வாரம் நம்ம பாக்கலையா, லேபர்ஸ் வெர்சஸ் மேனேஜர்ஸ்ல எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு பிரச்சனைகள். வேலைக்கிழமை சண்டை இருந்துச்சா? அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. எல்லாம் உட்காந்து அங்க செய்த விஷயங்களை இவங்களே பேசி இவங்களே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம். ஏய் இவன் இப்படி பண்ணா தெரியுமா, ஏய் நான் இவன் அடிச்சேன்னு சொன்னான் இவன் அப்படின்னு மஞ்சரி ராண விட்டியே அவன் பேச இவங்க சிரிக்க. அதான் யோசிச்சேன், ஏய் வெளியில கொதிக்கிறானுங்கடா அவன் என்னடா நீ இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. நீங்க வேறங்க நாமினேஷன் போகும்போது டேய் சௌந்தர்யா தான்டா அப்படி யூஸ் பண்ணிட்டாங்கடா, ஜாக்லின் தான்டா இப்படிங்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க, அடிச்சுக்கிட்டாங்க எனக்கு தெரியல. பன்னீர் சாப்பிடும்போது ஒண்ணு செஞ்சிட்டாங்களாமே, ஹரி போட்டு. ஆமா பேசிக்கிட்டு அவங்க நார்மல். நீங்க 1 ஹவர்லயே பாத்தீங்கன்னா அதுல அந்த கடைசியில பேசிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பேசி சேர்ந்து கான்ஃபிளிக்ட்ல எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்க லைவ்லயே கிளியர் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் சும்மா இதுக்காடா லைவ்ல சண்டை போட்டுருந்தீங்க பிக்காலி பசங்களா? தீபக் போனது ரூமரா இருக்கலாம். ஆனா இந்த ஜெஃப்ரி என்ற ராணவ் இன்ஜுரி அப்படின்னு சொல்றாங்க. ராணவுக்கு 3 வீக்ஸ் பெட் ரெஸ்ட், அது இதெல்லாம் ஏதோ போஸ்ட் பாத்துட்டு இருக்கேன். மசில் டியர். மசில் டியர் கரெக்ட். ஆனா வீட்டுக்குள்ள தான் இருப்பானே. அப்ப எப்படி எல்லா டிடிஎஃப் வரும்போது ஒருத்தன் இன்ஜுரி ஆயிடுறாங்க. எல்லா டிடிஎஃப் வரும்போது எவனா ஒருத்தன் இன்ஜுரி ஆயிடுறான்ல.
விக்கெட் சார் எப்படி விளையாடுவாப்ல மசில் அப்படிதான் டேர் கொடுக்கணும். சமாளிக்கலாங்க சுபா, இருக்க வச்சு சமாளிக்கலாம். ஃப்ராக்சர் ஆனவங்களே ரம்யா பாண்டியனே இருக்க வச்சு ரம்யா சமாளிச்சிட்டாங்களே. பாண்டியன் இருந்தாங்களா, வீல் இதெல்லாம் சேர்ல நீங்க இருந்தாங்களா நடக்கவே ரம்யா பாண்டியன். செய்யாது. கரெக்ட்.
இதெல்லாம் டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் நான் ஃபஸ்ட்டு அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எத்தனை மினிட்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதெல்லாம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சுனாலும் பார்க்க மாட்டேன், அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த 1 நிமிஷம் 50 செகண்ட்லாம் இருந்துச்சுனாக்கா ஓகே என்ன அப்படின்னு ப்ளே பண்ணி பார்ப்பேன். இப்படி தான் நான் ரிவ்யூ பார்க்குறது. ஸோ வெளில வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே விஜய் சேதுபதி அவர்கள் டாடா பாபாய் சியூ அப்படின்னு நினச்சதுக்கு அப்புறமே அவங்க முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அவங்க ஷோக்கு முன்னாடி இருக்கிறது நான் எப்பயுமே பேச மாட்டேன். என்ன சொல்கிறது, இந்த ஷோ வரதுக்கு முன்னாடி அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே மேபி இட்ஸ் அங்கே வந்து நெகட்டிவிட்டி இருக்கலாம், இல்லைன்னா ப்ளஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். நான் அதை பற்றியும் பேச மாட்டேன். அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சிட்டு போனதுக்கப்புறமும் நான் வந்து பேச மாட்டேன். இது என்னோட இதுங்க ஐயா. இல்லை மாதிரி ப்ரோ, அது இப்போ நம்மளும் கூட கவனிச்சிருக்க மாட்டோம் தான். ஆனால் அவங்க ரீசெண்டாக வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்காங்க. இன்னைக்கு கூட லைவ்ல நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. லைவ்ல கமெண்ட்ஸ் போடும்ல, அதில் வந்து அவங்க லைவ்லேயே வந்து நிறைய கேள்விக்கு கேட்டிருந்தாங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அந்த ஒரு கிளிப். என்னன்னா சௌந்தர்யா பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு ஜோ, வந்து ஒரு கேள்வி. ஆமாம் ஆமாம், அதை பார்த்துட்டீங்களோ? நான் அதை தான் அது கேட்டேன். ஐயா பிஆர் மேட்ரு, நானும் பிஆர் இருந்திருக்கேன். உங்களுக்கு ரைஸ் அபவ் ஹேட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ஒரு பேஜ் 363K, இன்னொரு பேஜ் வந்து 254K என்னமோ சம்திங். இத்தனை பேஜஸ் எல்லாமே வந்து ஆனந்தி ஒரு வாட்டி நாமினேஷன்ல இருக்கும்போது டப்புன்னு அவனுக்கு யாருன்னே தெரியாது நமக்கு. அவனுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரே ஃபோட்டோ ஒரே மெசேஜை வந்து அந்தந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டு போனானுங்க. ஸோ அதை நான் கூட ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் அந்த டைம்ல. அது இன்னைக்கு இப்படி யூஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு நான் வந்து டக்குன்னு நான் பார்க்குறேன் ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா என்னோட அந்த பழைய ட்வீட்டுக்கு ஏகப்பட்ட ஹார்ட் வருது, ரீட்வீட்ஸ் போகுது. எதுக்குடா இந்த ட்வீட் இப்போ ஓடிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் பார்த்தேன், ஓ இந்த மாதிரி மேடம் வெளில ஓட்டு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் இப்போ நான் அன்னைக்கு போட்டு நான் தான் எடுத்து கொடுத்தேன் அந்த ட்வீட்டை போடுங்கடா அப்படின்ட்டு. அப்படியா? பரவாயில்ல, நம்ம போடுற ட்வீட் என்னைக்கா ஒரு நாள் இல்லை ப்ரோ, இல்லை அப்படி அவங்க வந்து சௌந்தர்யா பிஆரை வந்து மென்ஷன் பண்ணி சொன்னதுனால அதை ஒருவேளை சௌந்தர்யா பிஆர் வந்து இவங்களும் பிஆர் வச்சிருக்காங்கன்ற காட்டுறாங்களோ? யாரு அந்த வீட்டுல யாரு பேர் இல்லாம இருக்கா? இல்லை ப்ரோ, இவங்க கிட்ட வந்து ஜோ வந்து கேட்பாரு. ஜெஃப்ரிக்கு பிஆர் இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஜெஃப்ரிக்கு பிஆர் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். மற்ற அவனுக்கு வந்து பண்றதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு தீபக் கூட எந்த இன்ஸ்டா பேஜும் ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல. தீபக் கூட எடிட்டிவ் எதுவும் வரல ஆக்சுவலா. இல்ல தீபக் கூட யாரோ வந்து அப்ரோச் பண்ணதாகலாம் எனக்கு சொன்னாங்க. பட் ஐ அம் நாட் ஷூர். ஆனா அந்த மாதிரி நம்ம பேஜஸ் நம்ம பார்க்கல. ஆனா ஒரு சில பேர் சொன்னாங்க எனக்கு வந்து தீபக்குக்காக போஸ்ட் போடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால அதை கூட நான் எக்ஸ்போஸ் பண்ணல. பிகாஸ் வி டோன்ட் நோ. ஒருத்தன் சொல்றதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால ஐ டோன்ட் நோ தீபக்கு இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் தீபக்கு உண்டான அதாவது நம்ம ட்விட்டர்ல எடுத்துட்டாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம்ல எடுத்துட்டாலும் சரி, தீபக்கு அவ்வளோ பெரிய எடிட்ஸோ இல்லை இங்கே வந்து தீபக்கை பற்றி பேசும்போது ஒரு அந்த முட்டு கேங் ஒன்று வரும்ல, அந்த முட்டு கேங்கோ சம்திங் தீபக்குக்காகவே ஒரு ஃபேன் பேஜை கிரியேட் பண்ணி அதை வந்து ப்ரொபகண்டா பண்ணுறது, அந்த மாதிரி நானும் அதிகமாக பார்க்கல. ப்ரோ நான் சொல்லிடுறேன். அது என்னன்னா ஜோ வந்து கேட்பாரு அந்த சௌந்தர்யா அதுதான் கேக்குறேன். ப்ளீஸ் இல்ல அந்த பேரே எனக்கு வேணாங்க ஐயா. இல்ல அவர் ஒரு क्वेश्चन கேட்பாரு. வேண்டாம், இல்ல விட்டுருங்க. அவர் தனியா விட்டுருங்க வேண்டாம். அத பத்தி வேண்டாம். இங்க யாரோ கேட்ட கேள்விகளை நான் பதில் சொல்றேன். இப்போ பிக் பாஸ் ஃபேன்ஸ் என்ன क्वेश्चन பண்ணிட்டு இருக்காங்க, சௌந்தர்யாவோட நாமினேஷனுக்கு ஜாக்லின் ஃபீல் பண்றது ரைட்டா? ரைட்னு 33%, கேம்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க கூடாதுன்னு 66% வோட் பண்ணிருக்காங்க. அப்ப நாமளும் அதே தான் போயிருக்கோம். மக்கள் கிளியரா இருக்காங்க, அவ்வளவுதான். வீக்லி क्वेश्चन வந்து எந்த ஒரு நபர் அனைவருக்கும் சமைத்து கொடுக்க வேண்டும்? எவனோ காண்ட்ல சௌந்தர்யாக்கு 62% வோட் வந்திருக்கு. சௌந்தர்யா மேல காண்டு கிடையாது ஏங்க, சௌந்தர்யா மேல காண்டு கிடையாதுங்க, அந்த வீட்டுல இருக்கிறவங்க மேல காண்டுங்க. நீங்க வேற சமைச்சு கொடுத்து சாப்பிடணும்னா சமைக்கிறவங்களுக்கு பிரச்சனைங்க. அது போல வந்து ஒண்ணுமே இல்லைங்க, நீ யோசிச்சு பாருங்களேன். கிராசரிஸ் கம்மியா இருக்கு சரியா? சௌந்தர்யா சமைச்சா அங்க கிராசரி என்ன ஆகும்? எக்ஸாக்ட்லி. ஜாலியா போட்டு விட்டேன்னா என்ன பண்றது? அவ்வளவுதான், முடிச்சு விட்டுருவாங்க. கேக்குற கேள்வியை பாருங்களேன், என்ன கேக்குறானுங்க. அதுவும் அந்த இந்த வாரம் ஏற்கனவே ஒரு ரெட் கார்பெட் வேற இருக்குல்ல. அருண், ஜாக்லின் கார்பெட், சௌந்தர்யா. யாருக்கு ரெட் கார்பெட்? ஜாக்லின். அவங்களுக்கு ரெட் கார்பெட்டா? ஆமாப்பா. போன வாரம் ஓட்டிங் அவங்க தான் நிறைய ஓட்டு வாங்கினாங்க.
ஓஹோ இம்மா சீசன் 1 ரெட் கார்ட் பட் ஞாபகம் இருக்கா? மறக்க ஆமா முடியுமா ஞாபகம் வருது. மறக்க முடியுமா அத? ஜூலி நீ கார்பெட்ல தான் வரணும். கமான் இழுத்துட்டு போனதெல்லாம் ஐயோ ஃப்ரைடே மட்டும் போடுவான்னு நினைக்கிறேன் அது இந்த வாட்டி. அபி ஹாய் அபி. ஹாய் ஹாய் ஹரிப்ரோ. இல்ல நான் தீபக் பத்தி சொல்லலாம் தான் வந்தேன். தீபக் பிஆர்லன்ட்டு அன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ்ல பேசும்போது சொன்னாங்கல்ல, அது சொல்றதுக்கு தான் ஆமா வந்தேன். ஆமா ஆமா சொல்லுங்க. அவரோட பட் ஃப்ரெண்ட் அபி அதுக்கு நவீன் முன்னாடி இந்த அயோடெக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சா? எதுக்கு ப்ரோ? சுத்தி அடிக்கிறாங்க போல. சும்மா சிங்கிள் ஹேண்டடா டீல் பண்றாங்களே லெஃப்ட் ஹேண்ட்ல. அதுக்கு தான் கேட்டேன். பழக்கம் ஆயிடுச்சுங்க ஐயா. நான் வந்து ஏற்கனவே ஸ்டாக் நிறைய டைகர் பாம் நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன் ஐயா. ஆமாங்க அதெல்லாம் வந்து உங்களெல்லாம் வந்து கையெடுத்து உங்களா இமாது அவெல்லாம் வந்து கையெடுத்து கும்பிடணும். இன்னைக்கு ஒரு கமெண்ட் போட்டதுக்கு நான் பொங்கிட்டேன் ஆக்சுவலா. எதுக்கு அடிக்கிற